பணத்தினால கொஞ்ச காலம் ஜீவனோட இருக்கலாம். அது நீ செய்யாமல் போனாலும் இருக்கலாம். கேன்சர் வந்தால் குறிப்பிட்ட காலத்துக்குள்ள உயிர் போயிடும். கேன்சர் வியாதியை வேரோடு பிடுங்கிற மருத்துவம் உண்டா? இல்லைன்னா கையை தட்டுங்க. அல்லேலூயா. சுகர் வியாதியை வேரோட பிடுங்கின உலக மருத்துவமனை உண்டா? கிடையாது. சுகருக்கே மருத்துவம் இல்லை, கேன்சருக்கும் மருத்துவம் இல்லை. குணமாக்குறேன் என்று சொல்லி உங்களை ஃபினான்ஸை அப்படியே கறந்துருவாங்க. கடைசியில் டெட்டு நெல்லி அனுப்பிடுவாங்க. ஒரு சாம கையத்தடி நீங்கள் சந்தோஷமாக தூக்கிட்டு வீட்டில் கொண்டு வச்சு ஒரு சிலுவையை நட்டுவீங்க, கல்லறையும் கட்டிட்டு. அல்லேலூயா. சமீபத்தில் 2 வாரத்துக்கு முன்பாக 3 வாரங்களுக்கு முன்பாக விடியகால 4 மணிக்கு ஒரு சகோதரன் சொன்னேன், உன் வீட்டில் சாவு வருது புலம்பல். 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். சாவு வருது, பொருத்தனை செலுத்தி தப்பித்து போன்னு சொன்னேன். படித்து எழுந்தான். கேட்க மாட்டாங்க. ஏன்னா எனக்கு பஞ்சம் வருமா, உங்கள்கிட்ட காசு கேட்குற மாதிரி இருக்கு. ஆனால் வேதவசனம் வரும்போது என் பிள்ளைகளுக்கு நான் சொல்லுவேன். சொன்னேன், கீழ்ப்படியல்ல. மறுசண்டை ஆராதனை முடிந்து 3:30 மணிக்கு தகவல் வருது, என் அப்பா நாகர்கோவில் ஜபகர் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை உட்படுத்தப்பட்டிருக்கிறார், அப்போ பொருத்தனை செலுத்து. அது மட்டும் என்கிட்ட இல்லை. அடுத்த 3வது நாள் திருவனந்தபுரம் கிம்ஸ் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை, எக்கச்சக்கம் செலவு. கடைசியில் வெள்ளிக்கிழமை, கடந்த வெள்ளிக்கிழமை எச்சரிக்கிறேன், பொருத்தனையை செலுத்து, இல்லை என்றால் இனி உனக்கு ஊழியம் இல்லை. கையை தட்டுங்களா. இன்றைக்கு நீ செலுத்தினால் இன்றைக்கே பரிசுத்தம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன், இல்லை என்றால் உன் அப்பாவும் இனி ஒரு பேய் தான். இப்படியே சொன்ன. அது எனக்கு தெரியும், அப்பா செத்தா பேய் தான். சூப்பராக சொல்லிட்டாரு. என் அப்பா செத்த போய் போன ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை முடிச்சுட்டு 2:30 மணி 3:30 மணிக்கு தகவல் வருது, அப்பா 12 மணி 20 நிமிஷத்துக்கு மரித்து போனார். திங்கக்கிழமை காலை 9:15 மணிக்கு அடக்கம். சொன்னா அவர் செய்வார், செய்து முடிப்பதற்கென்று ப்ராப்பசி ஊழியம், வசனம் அல்ல, மொத்த ஊழியம் ப்ராப்பசி. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்ற துணை அவரே. எனக்கென்றும் துணை அவரே. ஏதும் இல்லை என்று கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திட தகப்பனவர், சொன்னதை செய்திட தகப்பனவர். நம்புவேன் இறுதி வரை, யாக்கோபின் தேவன். அல்லேலூயா. ஆகவே வசனம்தான் விடுதலை, வசனம்தான் சுகவாழ்வு, வசனம்தான் தீர்க்காயுசு. அல்லேலூயா. வசனம்தான் உன்னை பரிசுத்தம் பண்ண வேண்டும். வாயினால பொய் பேசுகிற நாவுனால நீ 1000 ஸ்தோத்திர பலி இட்டாலும் 2 மணி நேரம் முழங்கால் படியிட்டு ஜெபித்தாலும் வசனத்துக்கு கீழ்ப்படியாவிட்டால் சாவத்தான் தேவன் உனக்கு பங்காக தருவார். ஆமென் சொல்லி கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே வேதம் சொல்லுகிறது, ஒருவனுடைய பாவத்தை கழுவுறது வசனம்தான், உங்கள் வாயினால் அல்ல. வசனம் என்ன சொல்லுகிறதோ அதற்கு கீழ்ப்படிந்து சுவிசேஷத்தை நீ செய்தால், சுவிசேஷத்தை நீ செய்யணும். உன்னுடைய பாவத்திற்கு நீ சுவிசேஷம் செய்யணும். அதுக்கு தான் அந்த பொருத்தனை. ஹல்லேலூயா. நீங்களாம் வீடு விடா போக முடியாது. வீடு விடா போக முடியுமா? வீடோட போனால் பிடிச்சி கட்டுவாங்க, இல்லைன்னா பிடிச்சி வைப்பாங்க.
சமீபத்தில் கருங்கல்ல ஒரு ஊழியக்காரரை, பிரபலமான ஊழியக்காரரை வீட்டில் போட்டு பூட்டியிருக்காங்க. எப்படி தப்பித்து போயிருக்கிறார். ஹல்லேலூயா. உற்சாகமாக கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. இல்லைன்னா புறஜாதிகள் தடுப்பார்கள். எப்படி அறிவிக்க முடியும்? ஆனால் இயேசு பெரிய ஒரு புத்தகத்தையும் ஜீவோலி புத்தகத்தையும் தடுக்கவே முடியாது. உற்சாகமாக கையை தட்டுங்க. 2020 கோவை மாவட்டத்தில் நாங்கள் ஒரு வேனில் புத்தகத்தை பப்ளிஷ் பண்ண போகிறோம். காவல்துறை சுற்றி விளைந்தது, பிஜேபியார்கள் சுற்றி விளைந்தது. கிட்டத்தட்ட ஒரு நடுரோடு அரெஸ்ட். ஹல்லேலூயா. என்னது? காந்திபுரத்தில் நடுரோடு அரெஸ்ட். மொத்த காவல் படையும் வந்து விட்டது. அவர்கள் உடனே புத்தகத்தை வாங்கி ஃப்ரண்டையும் பேக்கையும் ஸ்கேன் பண்ணி அங்கே அனுப்புனாங்க. அனுப்ப வேண்டிய இடத்துக்கு அனுப்புனாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் இருக்கு. குஷிங் 5 நிமிஷத்தில் அடுத்த தகவல் வந்து விட்டுருங்க, அவங்கள ஒன்று செஞ்சிடாதீங்க, போட்டும். காவல்துறையை வழியை திறந்து வைக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறாங்க, இங்கே இருக்கிற பசங்க கொஞ்சம் மோசம், லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும், கொஞ்சம் அந்த பக்கம் இந்த பக்கமாக கொடுங்க, அவங்க கண்ணுபடாமல் கொடுங்க. காவல்துறையே எங்களுக்கு வழி வாசலை திறக்கிறது. ஏனென்றால் இந்த இயேசு பெரியவர் புத்தகம், ஜீவோலி புத்தகம் எல்லாம் கர்த்தரால் வந்தது, என்னால் வந்ததில்ல. அவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறது உனக்கும் எனக்கும் போடப்பட்ட கடமையாக இருக்கிறது. இதை செய்கிறவன் எவனோ அவன் பாக்கியவனாய் இருப்பான். உற்சாகமா கையை தட்டலாம். ஹல்லேலூயா. ஆகவே நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக இந்த சுவிசேஷத்தை செஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலையும் பரிசுத்தமும். இல்லை என்றால் பைபிளில் வேறு ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள், அடுத்த கட்டத்துக்கு வருவோம். ரூபி சிஸ்டர், இதை தவிர நம்முடைய பாவங்களை கழுவுவதற்கு தேவன் பைபிளில் ஏதாவது வழியை கண்டு வச்சிருக்காரா? யார் தெரிஞ்சாலும் கேட்கலாம். இல்லை கேள்வியை கேளுங்க, நான் பதில் தருகிறேன். வேற இருக்கா? இல்லை தானே? அப்போ ஏன் நீங்கள் கீழ்ப்படியல்ல என்ற கேள்வியை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஏனென்றால் அந்த கிறிஸ்துவனுடைய போதகர்கள் எல்லாம் என்ன சொன்னாங்க? இப்போ இந்த எந்த மாதம் லெந்த் டேஸ் இல்லையா, ரொம்ப பக்தியை கடைபிடிக்கிற ஒரு காலம். ஆனாலும் என்ன சொல்வார்கள்? கண்ணை மூடிக்கிட்டு அல்லேலூயா சொல்லிக்கிட்டு, கர்த்தராகிய தேவன் உங்கள் பாவங்களை கல்வாரி சிலுவையில் கழுவி துடைத்து விட்டார், நமக்கு ஜீவனை கொடுத்தார், அவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அப்படி தானே சொல்லுவாங்க? அப்படி தானே சொல்லுவாங்க. இது கொஞ்சம் அதிகமாக குட் ஃப்ரைடே, பெரிய புதன், பெரிய வேளன், பெரிய வெள்ளி, ஈஸ்டர். ஈஸ்வரன் சொல்லுவாங்க நம்முடைய பாவங்கள் எல்லாம் கழுவி துடைச்சார். ஏனென்றால் அறியாமை இருள் அகற்றப்பட வேண்டும். அவர்கள் அறியாமை சொல்லுகிறார்கள். நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் சுமந்து தீர்க்கவில்லை. நான் சொன்னால் உங்களுக்கு நான் தான் ஒரு அந்தி கிறிஸ்து மாதிரி தெரியும். அப்போ நான் கேள்வி கேட்குறேன். இப்போ நான் அந்தி கிறிஸ்துனா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் உங்கள்கிட்ட. இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் தொங்கிக் கொண்டு பாவம் செய்த காட்டி கொடுத்த யூதாசை மன்னிக்கவில்லை? யூதாசை ஏன் மன்னிக்கவில்லை? பதில் சொல்லுங்க. நம்முடைய பிறக்காத, நம்ம பிறக்கவே இல்லை, பிரசவிக்கப்படவில்லை, நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவர் கழுவி தொடச்சார். அது என்ன டைப் பாவம்? ஜென்ம பாவம்னு சொன்னா நான் ஒத்துக்கிடலாம். விபச்சார பாவத்தை கழுவி துடைத்தார் என்று சொல்லுகிற ஒட்டுமொத்த ஊழியக்காரர்களையும் மொத்த கரால கட்டி என்ன செய்யணும்? நல்லா புளியம் கிளைய வெட்டி கழுத்திலிருந்து கீழே வரைக்கும் அடிச்சு உரிக்கணும். நம்ம விபச்சார பாவத்தை கழுவினாரா? காட்டி கொடுத்தா யூதாசனுடைய பாவத்தை அவர் மன்னிக்கல, நாண்டுகிட்டு செத்தான். இப்படிதானே? 2 தண்டனை. நாண்டுகிட்டான், கயறட்டு கீழே விழுந்து லாஸ்டில் குடல் பொத்து செத்தான். 2 தண்டனை. 2 தண்டனையை அவர் கொடுத்தார். இயேசு என்ன சொன்னார்? நீ பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும், பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும். அப்போ நீ சாக போறேன்னு அப்பவே சொன்னார். அப்போ யூதாசுக்கு தண்டனையை நிறைவேற்றிக்கிட்டு தான் சிலுவையில் போய் நின்றார். உற்சாமா கையை தட்டி கையை தட்டி கையை தட்டி, சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார், சிங்கக்கேவியோ. இந்த அப்போஸ்தலர் நடபடிகள் இயேசு கிறிஸ்துவினுடைய இறப்பிற்கு பிறகு, உயிர்ப்புக்கு பிறகு கொஞ்சம் கடிதங்களை எழுதினார்கள், போதகங்கள் எழுதினார்கள் அப்போஸ்தலர் புஸ்தகத்தில்.
1 பேதுரு 2 பேதுரு 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் யாக்கோபு அப்படின்னு வரும் கொஞ்சம் சாப்டர் அவங்க எழுதுனது. அவர்கள் இயேசு கிறிஸ்து மரித்த பிறகு அவர்களுக்கு சொன்ன காரியங்கள் உனக்கு எனக்கு சொன்ன காரியம் அல்ல. கல்வாரி சிலுவையிலே உன் பாவங்களுக்காக தாண்டா மரித்தார்னு அன்றைக்கு இருந்த ஜனங்களுக்கு உதாரணம் போட்டு காட்டினார், நமக்கல்ல. இனியாவது திருந்துடா என்ன அவர்களுக்கு சொன்னது, நமக்கு சொன்னது அல்ல. கையை தட்டுங்க. கல்வாரி சிலுவையில உனக்காக மரித்தார், உன் பாவங்களுக்காக மரித்தார் என்று அன்றைக்கு போதிக்கப்பட்டது. அன்று உயிரோடு இருந்த ஜனங்களுக்கு, உயிர் இல்லாத நமக்கல்ல. ஒரு சம கையை தட்டுங்க. அன்னைக்கு அவன் விபச்சாரம் பாவம் செய்திருந்தாலும் அவர் சொல்லியிருப்பார், பேதுரு சொல்லியிருப்பார், கொரிந்தியர் சொல்லியிருப்பார், சவுல் பவுல் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? நீச்சத விபச்சார பாவத்திற்கு அடிக்கப்பட்டார், இனியாவது பாவம் செய்யாத இருன்னு அவர்களுக்கு போதிக்கப்பட்டது தான் இன்றைக்கு நம்ம வாசிக்கிறோம். உச்சாம கையை தட்டலாம். ஹல்லேலூயா. அன்றைக்கு கல்லால் அடித்தார்கள், ஈட்டியால் குத்தினார்கள், முள்முடி சூடினார்கள். அவர்களே ஆண்டவர் மன்னிக்கல. மனுஷரா? மன்னிக்கலையே. மனுஷரா? எங்க மன்னிச்சார் சொல்லுங்க போகும். அவர் கல்வாரி சிலுவையில் என்று 7 வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள். செம பிரசங்கம் இனி வரும், ஆட்கள் பண்ணுவாங்க. இந்த 7 வார்த்தைகள் ஒன்று என்ன? பிதாவே இவர்களுக்கு மன்னியும். மன்னிக்கும் அதிகாரம் இயேசு கிறிஸ்துக்கு இருக்கிறது. ஆசீர்வதிக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கிறது? குமாரனுக்கு இருக்கிறது. மன்னிக்கும் அதிகாரம் இவருக்கு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஈட்டிய குத்துன ஒன்ன மன்னிக்க மாட்டேன், ஆணி அடிச்ச ஒன்ன மன்னிக்க மாட்டேன், என்னை ஒப்பு கொடுத்த பிலாத்தையும் மன்னிக்க மாட்டேன், முள்முடி சூடுனவரையும் மன்னிக்க மாட்டேன். ஆனா பரிந்துரை பண்றாரு, உமக்கும் பிடிச்சா உமக்கு பிரியம் இருந்தால் மன்னிச்சிருக்க, நான் மன்னிக்க மாட்டேன். மன்னிக்கிற தேவனே மன்னிக்காமல் பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் மன்னியவனு கேட்டுக்கிட்டாரு. பிதா மன்னிச்சாரா இல்லையான்னு யாருக்கு தெரியும்? அவர் விண்ணப்பம் தான் வச்சார். நம்ம எத்தனையோ விண்ணப்பங்கள் வைக்கிறோம் இல்லையா? ஜெபத்தில் எத்தனையோ விண்ணப்பங்களை ஆண்டவர் சமூகத்தில் வைக்கிறோம். ஏன் நிறைய நிறைவேறாமல் இருக்கிறது? அவர் கேட்கல. அப்ப அன்றைக்கும் அவர்கள் மன்னிக்கப்படல. ஆனா உண்மையான ஹீரோ யார் தெரியுமா? நமக்கு உண்மையான ஹீரோ யாரு? ஒருவர் சொல்லலாம், சிலுவையில தொங்கினா கல்லனா? இதுவும் சரியான ஆன்சர் அல்ல. நமக்கு இப்ப இந்த ஜெனரேஷன் உயிர்த்து எழுந்த இயேசு கிறிஸ்துக்கு பிறகு பிறந்த இந்த கடைசி தலைமுறை, இந்த ஜனங்கள் நம்ம சொல்றோம், நமக்கு உண்மையான ஹீரோ யாரு? யூதாஸ். கையை தட்டுங்க யூதாஸுக்கு. அவன் காட்டி கொடுத்தனால நம்ம விசுவாசத்தோடு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஒரு சம கையை தட்டலாம். அவன் காட்டி கொடுக்கலனா இன்னைக்கு இயேசு கிறிஸ்து யாரு? மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்த பிள்ளை நெல்லி பட்டிமடம் நடத்திட்டு இருப்பானுவான். அவ உண்மையிலே மதிக்கப்படத்தக்கதான ஒரு கதாபாத்திரம் யூதாசு தான். யூதாசு காட்டி கொடுத்ததுனால சிலுவையில் அறையப்பட்டார். இல்லைன்னா அவர் தீர்க்கதரிசி எரேமியா வாழ்ந்தது போல, எலியா வாழ்ந்தது போல, எசேக்கியேல் வாழ்ந்தது போல, தாவீது வாழ்ந்தது போல அப்படியே எங்கேயோ போயிருப்பார். இல்லை எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டது போல எடுத்துக்கொள்ளப்பட்டுருவார். பட்டிமன்றம் நடக்கும். இன்னைக்கு காட்டி கொடுத்ததுனால நம்ம யூதாசை வரிஞ்சு கட்டுகிறோம் இல்லையா? துக்கவள்ளிக்கு யூதாசுக்கு எத்தனை சாபத்தை போடுறோம். படுவாவி, என் இயேசுவை கொண்டு போட்டிய, என் இயேசுவை காட்டி கொடுத்திய, நீ விளங்கியா உருப்பட மாட்டியான்னு மனசுக்குள்ளே நிறைய பேர் தட்டுவோம், அதிகமாக பெண்கள். ஆனால் அவன் காட்டி கொடுத்ததுனால களங்கமற்ற ஒரு விசுவாசத்தை இயேசு கிறிஸ்துவில் இந்த ஜெனரேஷன் வைத்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் காட்டி கொடுத்த யூதாசு தான். உண்மையில கையை தட்டுங்க. அல்லேலூயா. ஆகவே அதுக்காக அவனை மகிமைப்படுத்த வேண்டாம். அது கர்த்தருடைய திட்டம். கர்த்தருடைய இப்படி சிலுவையில் அறையப்படுவது கர்த்தருடைய திட்டம். அப்போ ஒரு புறம்போக்கு அவரை காட்டி கொடுக்கணும். அதுக்குன்னு ஆயத்தப்படுத்தப்பட்ட காசாசை படைத்த ஒருவனை தேவன் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அவன் ஒரு பாத்திரம். ஆனாலும் அவனால் அறையப்பட்டபடியினால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியினால் தான் பிறந்திருக்கிறார் என்று நம்ம விசுவசித்து அவரை இன்றைக்கும் தேவனாக
ஏற்றுக்கொண்டு ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம தான் பாக்கியசாலிகள். அல்லேலூயா. நம்முடைய பாவங்களுக்காக நம்ம தான் பரிகாரம் செலுத்தணுமே தவிர இயேசு கிறிஸ்து அல்ல. நீங்கள் விபச்சாரம் பண்ணுவேன், அவர் பரிகாரம் செலுத்தணுமா? இல்லை அவர் இலவசமாக உனக்கு மன்னிப்பு தர வேண்டுமா? அப்படி என்றால் எரேமியா 13:14 ஏன் எழுதி வைக்கப்படுகிறது? வாசிப்போம். எரேமியா 13:14 ஏன் எழுதப்பட்டிருக்கிறது? அல்லேலூயா. மறுபடியும் பிதாக்களும் பிள்ளைகளுமாகிய அவர்களை ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொள்ளும்படி ஒரு யுத்தத்தை கர்த்தர் செய்வார். தாயும் தகப்பனையும் கணவனையும் மனைவி சண்டைக்கே வச்சு சமாதானத்தை பிடிங்கி எறிவேன். அடுத்து நெக்ஸ்ட்